கிறிஸ்தவங்கள் நகை போடலாமா போட வேணாமாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக ஏன் இப்படி ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ஏன் போடவே கூடாதுன்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க, அது பிசாசுன்னு சொல்கிறாங்களா, இதெல்லாம் எதனால் சொல்கிறாங்க, வசனம் என்ன சொல்லுது, தேவன் நம்மளில் எதில் பிரியமாக இருக்கார், நகை போடலாமா வேண்டாமாங்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். என்னடா இந்த பிரதர் போடலான்னு சொன்ன உடனே நீங்கள் வீடியோலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா முழுசாக உங்களுக்கு புரியாது. இல்லை போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வீடியோலேருந்து வெளியே போயிட்டீங்கன்னா முழுசாக கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியாமல் போயிடும் இல்லையா. அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் சத்தியத்தை வாஞ்சிச்சு விரும்பி அதன்படி நடக்கணும்னு பிரியப்படுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மைண்டில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இப்போ இந்த நகை போடலாமா வேணாமாங்கிறது அது ரொம்ப வருஷ காலமாகவே கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு போராட்டமான ஒரு விஷயமா இருக்குது. போடலான்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, போட வேணாம்னு சொல்கிறாங்க, வசனத்தை ஒரு சில வசனத்தை எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. அப்போது என்ன ஆக்சுவலாக சொல்லுது, இப்போ நம்ம வசனத்தை வாசிச்சுட்டு அதை நான் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து என்ன சொல்லுதுன்னா, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதே பேதுரு என்ன சொல்றாரு பார்க்கலாமே. 1 பேதுரு 3:4 வசனங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கிடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வசனத்தை வாசிக்கும்போது இந்த வசனம் என்ன சொல்லுது, அப்போ புறம்பான அலங்காரமா இல்லாம அவர் ஆவிக்குரிய அலங்கரிப்பு சொல்றாரு இல்லையா. நம்மளுடைய சுபாவம், குணம், நம்மளுடைய புத்தியை சொல்றாரு இல்லையா. அப்போ அதுதான் நமக்கு அலங்காரமா இருக்கு. புதிய ஏற்பாடு சபையா இருக்க உங்களுக்கு எனக்கும் அதுதான் அலங்காரமா இருக்கு. அப்போ இந்த நகை அணியலாமான்னா வசனம் என்ன சொல்லுது, அணியக்கூடாது சொல்லுது இல்லையா. அப்போ யார் இதை அணியக்கூடாது, யார் அணியலாங்கிறத பார்க்கலாம். சரியா. அப்போ ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவத்துவத்தை புரிஞ்சுக்கணும், தேவனுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். ஓகேவா. தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய நோக்கமே என்னன்னா, அதாவது அந்த பரிசுத்தங்கிற வார்த்தையை நம்ம புதிய ஏற்பாட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாலே அதனுடைய விளக்கம் என்ன வருதுன்னா, துறவிய வாழ்க்கைன்னு தான் வருது. துறவியத்திற்கு எல்லாத்தையும் துறந்து தான் வாழும்படியா சொல்லியிருக்காரு. இப்போ 2 வஸ்திரம் இருந்தாலும் ஒன்று வித்து தரித்திரருக்குன்னு கூடுன்னு சொல்றாரு இல்லையா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை. ஒண்ணுமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது, உங்ககிட்ட சரி என்கிட்டையும் சரி. இதுதான் கிறிஸ்தவத்துடைய நோக்கம். புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல அந்த பரிசுத்தத்துக்கு உண்டான டெஃபினேஷன் பார்க்கும்போது அது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கு என்று உண்டான வாழ்க்கை, தம்முடைய பரிசுத்த ஜாதியாகவும் ஜனமாகவும் அவர் பிரிச்சிருக்காரு இல்லையா. அப்படி அந்த டிரான்ஸ்லேஷன்ல வரும். ஓகேவா. பழைய ஏற்பாடு எபிரேயில இருந்து, புதிய ஏற்பாடு கிரேக்கில இருந்து, அதான் ஒரு சில இது மாறி வரும். ஓகே. இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு இல்லையா. அதான் அதனுடைய நோக்கம், அர்த்தம், அவங்க எழுதினது, சீஷர்கள் எழுதினதுடைய நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. அப்போ நகை போடாம இருந்தா நம்ம பரிசுத்தமா இருப்போம்னா கிடையவே கிடையாது. ஆனா ஊழியர்கள் தப்பா போதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள ஆக்சுவலா நான் குறை சொல்லல, நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே. நான் அறிஞ்ச சத்தியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறத தான் சொல்றேன். இப்போ நகை போடாம இருந்துட்டா பரிசுத்த வாழ்க்கை வாழ்றாங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ நகை போடாதவங்க வசனம் என்ன சொல்றது, மயிரை பின்னின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ முடியெல்லாம் அலங்கரிக்காம, என்ன வச்சா அலங்கரிக்காம அப்படியா இருக்காங்கன்னு கேட்டா இன்னும் ஓகேவா, நெவர். அதாவது இந்த மற்றவங்களே நம்ம பார்க்கவே கூடாது. உங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலியமா ஆவியானவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதைத்தான் நம்ம செய்யணும். ஓகேவா. அதில் நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். மற்றவங்கள பார்த்தானா நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படியே பிசாசு தரையோட வச்சு அழிச்சே போட்டுருவான். ஓகேவா. அவன் திருடவும் கொள்ளவும் அடிக்க தான் வர இருக்கேன். மற்றவங்களை ஒருபோதும் பார்க்காதீங்க. வசனம் உங்களுக்கு என்ன போதிக்குதுங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். சரியா. அப்போது இங்கே நகை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நகை போடாமல் இருந்தால் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம்னா கிடையாது. ஓகே. அப்போது வீடு, நிலம், சொத்து இல்லை, சர்ச்சில் ஆடம்பரங்களான விஷயங்கள் ஊழியக்காரங்களை வச்சிருந்தேன். ஆனால் அதுவுமே தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒன்று தான். ஓகேவா. நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். நகை போடலாமான்னு கேட்டால் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட போடுங்க. ஓகே. நிறைய எவாஞ்சலிஸ்ட்டுக்கு தேவன் அனுமதிக்கிறாரு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் சொன்ன வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எவாஞ்சலிஸ்ட்டுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்களுக்கும் அனுமதிக்கிறார். ஏன்னா ஒரு தரப்பினர்கிட்ட போகும்போது அவங்க நகை இல்லாமல் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தாலே அவங்கள ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. பவுல் அழகா வசனத்தில் எழுதியிருப்பாரு, யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் தன்னை அந்தந்த நியாயப்பிரமாணம் உள்ளவர்களுக்கு அதுக்கு ஏற்றபடி நியாயப்பிரமாணம் அற்றவர்களுக்கு நியாயப்பிரமாணம் அற்றவனாகவும் நான் எல்லாருக்கும் எல்லாமா மாறினேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது எப்படின்னா அதுல ஒரு தன்மையை தான் இங்க பகுத்து எனக்கு போச்சிருந்தாரு. எப்படின்னா இப்போ ஒரு இடத்துல போறீங்கன்னா ஃபர்ஸ்டா அந்த ஜனங்க உங்களை ஏத்துக்கணும். ஒரு சுவிசேஷம் அறிவிக்க போறீங்க
போறீங்கன்னா உங்களை ஏத்துக்கணும். ஓகேவா? நீங்க ஒருவேளை வந்து நீங்க அவங்கள விட்டு மாறுபட்டு வேற ரூபத்துல இருக்கும்போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எல்லாரும் இல்ல, ஓகே, சன்னியாசியா வாழ்றவங்க எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே பிரதர் அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுதான் சொல்றேன், முழுசா தயவு செஞ்சு முழுசா கேளுங்க. ஓகேவா? அதாவது அப்படி போகும்போது அவங்கள ஒருத்தராக பார்த்து ஃப்ரெண்ட்லியாக பழகி வந்து அப்போ தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை பார்த்து தானே வாழணும். நம்ம வந்து பிரசங்கிக்க இந்த பூமிக்கு அனுப்பப்படல, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்ந்து கிறிஸ்துவை போல வாழ்ந்து அவருக்கென்று சாட்சியாக ஜீவனை அவரிடத்துல பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்க தான் நம்ம அனுப்பப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போது நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். அவங்க நம்ம கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நகை போடாமல் இருக்காங்க, ஆனால் அவங்க பேசுகிறது பார்த்தா பெருமையில் இருக்கும். அவங்க வந்து உலக காரியங்களை குறித்து இருக்கும், குடும்ப விஷயங்கள், பிள்ளைகளை குறித்த விஷயமா இருக்கும், படிப்பு விஷயமா இருக்கும். இதெல்லாம் இருந்து நகை போடாமல் இருக்கிறது வேஸ்ட்டு. ஓகேவா? இன்னும் சொன்னால் அதான் வசனம் 2 பேதுருவும் சரி பவுலுமே சரி எழுதும்போது மயிரை பின்னின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த சிகை அலங்காரமுமே வந்து தவறுன்னு தான் வசனத்தை சொல்லியிருக்கு. ஜென்ஸுக்கும் தான், ஓகேவா, சிகையை அலங்கரிக்கிறதுக்கிட்ட ஹேர் டே அது இதெல்லாம் வந்து போடுறாங்க இல்லையா? பட் இது என்ன, வசனத்தின்படி ஸ்ட்ரிக்டாக பார்த்தா நகை போடக்கூடாது. உங்களுக்கு 2 வஸ்திரம் கூட வச்சிருக்க கூடாது, உன்னை வித்து தரித்திரர் கூடுன்னு சொல்றாரு. இதுதான் வசனம் சொல்லுது. நீங்க துறவியாக தான் இருக்கணும். இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை, அதுக்கு தான் அழைக்கப்பட்டீங்க. அதுதான் சரி. அப்போ நமக்கெல்லாம் எப்படி கர்த்தர் பேசுறாரு, அபிஷேகத்தில் நிரப்புறாரு, அற்புதம் செய்யறாரு, பிசாசுலாம் போகுது இப்படி சொன்னீங்கன்னா அவர் அனுமதிக்கிறார். ஓகேவா? நம்ம அந்த நிலையை அடையிறது வரைக்கும் நம்ம எல்லாருமே பூரண புருஷர் ஆகும்படிக்கு அவர் வந்து நிறைய ஊழியங்கள் எல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் ஓகே, ஒரு ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக பரலோகத்தில் நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருந்தோன்னா நம்ம நிச்சயமாகவே எல்லாத்தையும் வெறுக்கிற நிலைமைக்கு வருவோம். ஓகே, வேற வழி இல்லாமல் இல்லை. ஓகே, நான் எல்லாமே இருந்து வெறுக்க வைப்பார் தேவன். ஓகே, அந்த நிலைமைக்கு வருவோம். ஓகே, அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒன்றுமே இருக்காது. ஓகே, ஆனால் அது வர்றது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்களை அனுமதிக்கிறார். ஓகே, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ ஊழியக்காரங்க இது போடக்கூடாது, அது பிசாசு அப்படி சொல்லி நீங்கள் அவுத்து வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஓகே, நகையை அவுத்து பீரோக்குள்ளே வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களே வந்து சொல்கிறேன். ஓகே, ஒரு சில இடத்துக்கு போவோம், நகை போட்டு காரில் வச்சுப்பாங்க. அவங்க காரில் வந்து செயின்லாம் இருக்கும். ஓகே, ஒரு சில இடத்துக்கு வந்து போடுவாங்க, ஒரு சில இடத்துக்கு போட மாட்டாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது, ஒரு சபையை நடத்துகிறவங்க போதிக்கிறவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இதில் வந்து மாய்மாலமான வாழ்க்கை. ஓகேவா? உங்களுக்கு ஆவியானவர் இப்போ நீங்கள் நகை போட்டிருக்கிறத குறித்து வந்து அவர் எதுவுமே சொல்லணும்னா அதை விட்டுருங்க. அவர் சொல்லும் போது அதை அவுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணக்கூடாது, தயங்கவே வந்து கூடாது கொஞ்சம் கூட. ஓகே, அவர் நகை அவுத்து வைன்னு சொல்கிறாரு, இல்லை வித்து தரித்திரருக்கு கூடன்னு சொல்கிறாருன்னா அப்போ வந்து தயங்கவே கூடாது. ஓகே, அந்த மைண்ட் செட் வர வரைக்கும் அவர் வந்து நம்மளை விட்டு பிடிப்பார். ஓகே, இதனால் வந்து நான் வந்து நகைலாம் போடுவேன்னா என் ஒய்ஃபும் வந்து நகை போடுறதில்ல. அவங்க இன்னும் சொன்னால் வந்து ரிசப்ஷனில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க, அப்பவும் வந்து அவங்க நகை போட மாட்டாங்க. ஓகே, நானும் நகை போடுறதில்ல. ஆனால் பாருங்கள், இந்த ஷர்ட்லாம் வந்து இப்போ இந்த ஷர்ட் ஷைனிங்காக தானே இருக்குது, இது கூட வந்து போடக்கூடாது. இது வந்து அலங்கார ஒரு ஷர்ட் தான். ஓகே, வசனத்தின்படி இதை நம்ம வந்து போடக்கூடாது. ஆனால் எனக்கு ஒரு 4 ஷர்ட் தான் வெளியே போடுற மாதிரி இருக்கு, 4மே இந்த மாதிரி ஷைனிங்காக உள்ளது தான். வேற சர்ச்சுக்கு போகிறதுக்கு வந்து 2-3 ஒயிட் ஷர்ட்ஸ் இருக்கு. ஓகே, பட் இப்போ அனுமதிக்கிறாருன்னா அது நிச்சயமாகவே வந்து அது ரொம்ப ஞானார்த்தமான விஷயம். ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிச்சு அப்போஸ்தலராக வந்து போவீங்க, சபைலாம் சாதிச்சு கொடுப்பீங்க. அங்கே இருக்க ஜனங்க உங்களுக்கு வந்து மோதிரமோ தங்கத்தில் மோதிரமோ பிரேஸ்லெட்டோ வாங்கி கொடுத்து வந்து இல்லை இது பிசாசுனுடைய இது போட மாட்டேன்னு சொன்னால் உங்களே வந்து வெளியே போன்னு சொல்கிறாங்க. உங்களையே ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களை ஏற்றுக்கிட்டாதான் உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை வந்து புறஜாதியார் ஏற்றுப்பாங்க. ஓகே, அப்போ வந்து அதான் ஒன்று, ஆவிக்குள்ளே போயிடுங்க, ஆவியானவர் உங்களை லீட் பண்ணுற மாதிரி அப்படியே போயிடுங்க. இல்லை இந்த போதனைகளை கேட்டு உங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கொள்றதுக்கு பாருங்கள். சரியா? அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டாதான் அவங்கள வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரி நீங்களும் அவங்களும் ஒன்றா வந்து அவங்க நினச்சிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அடுத்த தடவை வந்து சரி போட்டுக்கலாம், அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம அதை வெறுக்கிறோம் வெறுக்கிறோன்னு சொல்லி உள்ள உண்மையாட்ட இப்போ எனக்குலாம் வந்து ஒத்தே வராது. ஓகேவா? அதை வந்து நீங்கள் அவுத்து வச்சுக்கலாம். திரும்ப அவங்கள போய் பார்க்கும்போது இது பண்ணும்போது அவங்க போட்ட விஷயம் வந்து உங்கள் கையில் இல்லைன்னா அவங்களுக்கு வருத்தத்தை தான் வந்து கோரிக்கை. அதான் ஞானமாக ஆவியானவர் சொல்கிற மாதிரி நடந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? இல்லை நீங்கள் உங்களுடைய ஆத்ம பாரத்தில் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் வந்து இருக்கணும் இல்லையா? இல்லை நீங்கள் வந்து நகை இல்லாமல் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போகும்போது ஜனங்க ஏற்றுக்கிறாங்கன்னா ஓகே, தாராளமாக வந்து பண்ணுங்கள். வசனம் இதை தான் சொல்லுது. ஓகேயா? இது நமக்கு அலங்காரம் இல்லை அப்படின்ட்டு. அப்போது சரீர அலங்காரத்தை குறிச்சே அங்கே வந்து பேசலை பைபிளில். ஓகேயா? அப்போது சரீரத்தில் இதில் 3 சொல்லியிருக்கு. முடிய சொல்லுறதுக்கு, ட்ரெஸ்ஸை சொல்லியிருக்கு, நகையை சொல்லியிருக்கு. 3 விஷயத்த சொல்லியிருக்கு. நீங்கள் நம்ம ஊழியக்காரங்க நகையை மட்டும் எடுத்து வந்து சொல்கிறாங்க. இந்த அலங்கார வஸ்திரம் இப்போ பாஸ்டராக இருக்கட்டும், ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிற சபைகளாக இருக்கட்டும், அங்கே போய் பார்த்தா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு, இப்போ குட்டி பிள்ளைங்களுக்கு பார்த்தா இப்படி இருக்கிற ஃப்ராக் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ராக் 1500-2000 ஆகுது. அது அலங்கார ஆடை தானே.
அதுவாக நம்ம போதிக்கணும். திரும்ப சொல்கிறேன், நான் ஊழியக்காரங்களை குற்றம் சொல்லலை. ஓகே, நானும் ஆவிக்குரிய சபையில் தான் வந்து இருக்கேன். ஓகே, ஆவிக்குரிய சபைகளெல்லாம் அதிகமாக வந்து போய்கிட்டும் இருக்கேன். சரியா? அப்போது நம்ம தேவன் நோக்கம் என்ன, அதனுடைய மைய கருத்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவர் வந்து இந்த சரீரத்தில் நீங்கள் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அலங்கரிக்கிறது விரும்பலை. உங்கள் ஆவிக்கு என்ன, உங்கள் ஆத்மாவுடைய அலங்கரிப்பை குறித்து தான் வசனம் பேசுது. அப்போது நம்ம தாட் அதை நோக்கி போயிட்டு அதுக்கு என்ன அலங்கரிக்கணும். ஓகே, சாந்த குணம் உள்ள ஆவி, அமைதலுடனே இருக்கிறது, கீழ்ப்படுகிறது, கற்றுக்கொள்ளுகிறவன போல இருக்கிறது, நற்கிரியை செய்கிறது, உதவி செய்கிறது, சாந்தமுள்ள குணம், இது எல்லாமே தான் வந்து ஆத்மாவுக்கு தேவையான ஒரு அலங்கரிப்பாக வந்து இந்த 2 வசனத்திலையும் வந்து சொல்லுது. ஓகே, அப்போ நீங்கள் இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நகை போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, நீங்கள் ஆத்மா அலங்கரிப்பாக இருக்கா, அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் உயர்ந்த வஸ்திரம் போடலாம், இல்லை கிழிஞ்ச ட்ரெஸ், நஞ்சு போன ட்ரெஸ், 5 வருஷமாக ஒரே ட்ரெஸ் தான் வந்து போட்டுருக்கேன், அப்படிப்பட்ட ஆளாகவும் இருக்கலாம். வாட்டவர் உங்கள் ஆத்மா தேவனுக்கு ஏற்ற அலங்கரிப்பில் இருக்கா, அதை நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து போதிக்கப்படணும். ஓகேவா? நீங்கள் நகை போடுங்க, போடாமல் இருங்க. நீங்கள் தேவனை தேடினீங்கன்னா நீங்கள் தானாக வெறுப்பீங்க, எல்லாத்தையும் வெறுப்பீங்க, வெறுக்க வைப்பார். அதுதான் தேவன். அப்பேற்பட்ட பவுலே எல்லாத்தையும் நஷ்டம் குப்பைன்னு விட்டார்னா, அப்பேற்பட்ட மோசையே எல்லாத்தையும் வந்து வெறுத்து விட்டுறாருனா, நீங்களும் நானும் ஏமாத்துறோம். சரி, எல்லாரும் இவங்களே சொல்லிட்டு இருக்காங்களே, பேதுரு 2 படகு நிறைய வந்து நிரம்பத்தக்க மீனை வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டு பின்னாடி போகிறாங்களே எல்லாரும் சீஷர்களாம். ஏன் மத்தேயு ஓகே ஒரு டாக்ஸ் கலெக்டர் இல்லையா, ஆயக்காரராக இருக்காரு, அவர் ஏன் அவருடைய தன்னுடைய அந்த கவர்மெண்ட் ஜாபை விட்டு வந்து இயேசுவின் பின்னாடி எதுவும் வேணும்னு போறாரு. உங்களையும் என்னையும் அப்படி செய்ய என் தேவன் வல்லவராக இருக்கார். ஓகே, அதுதான் அந்த தேவத்துவத்துக்குள்ள, அந்த ஆவிக்குள்ள நம்ம நடக்கும்போது இது எதுவுமே வந்து தோணும். அதை விட்டுட்டு இது வந்து போடலாமா வேணாமா, இப்படிப்பட்ட அந்த ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இதுக்குள்ளேயே வந்து போயிடாதீங்க. ஓகேவா? முடிவாக சொல்கிறேன், நகை போடக்கூடாது, அலங்கார வஸ்திரம் போடக்கூடாது, நம்ம அந்த சிகை அலங்காரம் வந்து கூடாது. ஓகேவா? அதாவது ஓப்பனாக சொன்னால் சரீரத்துக்கு உண்டான அலங்காரம் தேவனுக்கு பிரியமாக இல்லை. உங்கள் மைண்டை அதை நோக்கி கான்சென்ட்ரேட் பண்ணாமல் உங்கள் ஆத்மாவுக்கு வேண்டிய அலங்காரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.